எந்த கால தனியும் முடிச்சவன ஏன்டா ஒரு நல்ல வார்த்தையே வராத வாயில கொண்டு வந்து திருத்தவே மாட்டியா? நான் திரும்பி நெட்டூர் மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆக போறேன். பொண்ணு என் தலையை கருணாதான் மாப்பிள்ளை புரா மாப்பிள்ளை சங்கர் நீ பேர அரசனா? நீ இனிமே வம்பு வச்சுக்க போற தள்ளிட்டு பொட்டு போட்டா நம்ம தாலி அட்டுவாங்க. இவருக்கு பொண்ணு கேக்குது. சரி ஆகட்டும். நீ ஏன் கவலைப்படுற? மங்களகரத்தோடு முகத்தை காட்டிட்டு வருவாங்க. இது என்ன முக்கோடு போட்டு போட்டு இந்த எட்டு பார்த்தா பொண்ணு என் மேல தப்பு கிடையாது. நீ யார கூப்பிட்டு என்னுடைய மகள் கல்யாண பெண்ணு கல்யாணிய கல்யாண பொண்ணு கூப்பிட்டு சொன்னேன். நான் கல்யாணின்னு கூப்பிட்டு இந்த கஷ்டமா என்ன தப்பு? மன பொண்ணு உங்க வீட்டுல தானே வேலை செய்யறேன். நான் குடுத்து வச்சுவேன். எல்லாத்துக்கும் தான் செக்கோழிக்காட்ட நாங்கிறேன். நீ ஏதாச்சுமா சொல்ற இந்தியா இல்லம்மா ஒன்னனுக்கு கல்யாணம். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுக்கு என்ன வயசு? 60. பொண்ணுக்கு 20. எனக்கு இல்ல சித்திரம் பொண்ணா 14. நான் கொடுத்து வச்சுவேன். ஒரு பல்லு இல்ல நீ கொடுத்து வச்சனா பல்லு வந்து அங்க என்ன ஆக போகுது? மணப்பெண்ணு வந்தாச்சு, மாப்பிள்ளை வந்தாச்சு. அவன் மிந்து வந்து மாலை வாயில சொல்ல பணம் கொடுத்தாங்களா? மாலை வாங்க போன ஒரு ரூபாய் 2 ரூபாய் 2500 ரூபாய். உங்க மாப்பிள்ளைக்கு இந்த மாலை போதும். மாலை வாங்க காசு கொடுத்தீங்க. மாலை வாங்கலான்னு போனேன். பழாசி வாரத்துக்கு போனா மாலை கடை இல்ல. மாலை கடை இல்லையா? என் கடை இருந்துச்சு. என்ன கடை? 210 பிளாக்லப்பா. குடிகார கம்மியாட்டி தாளா விட்டுவிடும். இவருக்கான திறந்து என்ன அடி உதை திட்டு உன்னை வேணான்னு சொல்றா. புத்தி இல்லாத பேசுறீங்க. குடிகாரனை பார்த்து கேவலமா பத்தி என்ன தெரியும்? குடிகாரனை மட்டும் கேவலமா பேசாதீங்க. குடியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு. கோயில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம். எப்படிப்பா? கோவில் இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்கலாம். ஆனா குடி இல்லாத ஊர்ல குடும்பம் இருக்க கூடாது. அது எப்படி? குடிக்காதவன் குடும்பம் குடிச்சவரு. என்னது? குடிக்காத குடும்பம் குடிக்காதவன் குடும்பம் குடிச்சவரு. குடிக்கிறவன் குடும்பம் குபேர சம்பத்து. ரங்கநாதா, இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லு. ஐயா,
குடினா என்னன்னே தெரியாதுங்கிறானா? ஆமா குடினா என்னன்னே தெரியாது. ஆமா குடிக்க மாட்டான். அவன் வீட்டை போய் பாரு. சாயந்தரம் 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்றானோ சாப்பிட தெரியல, கதவு சாப்பிட்டு சாவு வீடு மாதிரி கிடக்கும். குடிக்காத வீடு. குடிக்காத வீடு. அப்போ குடிக்கிற வீடு புண்ணியவான் குடிக்கார வீட்டை போய் பாரு. ராத்திரி 12-1 மணி வரைக்கும் கூச்சலும் கொல்லிமா இந்த குண்டா அங்க பறக்கும், அந்த குண்டா இங்க பறக்கும். இந்த குழந்தை அந்த தெருவோட அவன் கொண்டாட்டி இன்னொரு தெருவோட. அவன் என்ன பண்ணுவான்? இவன் ராத்திரிக்கெல்லாம் தடி அடிச்சு தெருவா சுற்றுவான். கொண்டாடி புள்ளி தேடிக்கணும். இவனும் தூங்க மாட்டான், ஊருக்காரையும் தூங்க விடமான். எத்தனை மணி வரைக்கும்? வெளியால 4 மணி வரைக்கும் தெருவா சுற்றுவான். 5 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் பார்த்தா அடுப்புல தள்ளி விட்டுவான். அவன் மூஞ்ச நாய் நக்கிங்க நடக்கும். ஏய் ஏய் ரங்கநாதா, இப்பதாண்டா ஞாபகம் வருது. இந்த கதையை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். உன் ஊர் என்ன ஊருப்பா? வையா ஊர், பெரிய வையா ஊர். உன் வீட்லயே நடந்துக்குது, நான் பார்த்துக்கிறேன். சத்தியமா நாடகம் இல்லாத அன்னைக்கு வந்து என் ஊர்ல பாரு, ஒரு தெருவியா பண்ண நான் ஏன் தூங்க விடுறேன். தெருவா ஒரே கலாட்டா தான். குடிச்சிட்டு சரி, அப்ப காசு இல்லை என்ன பண்ணுவேன்? காசு இல்லை எனக்கு நடக்காவல. என் வீட்டு அந்த பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் உனக்கு நடக்குது. போவேன் 200 ரூபாய் கேட்பேன். அதே அப்புறம் கவர்மெண்ட் பங்க் உனக்கு கொடுப்பான். அவன் கொடுக்கல வச்சுக்க, உம்மளை வச்சு போட்டு எடுத்து கீச்சுக்க வச்சுக்கிட்டு அவன் கொடுத்துருவான். உம்மளை நீ கொடுக்குறியா கீச்சு போடுவான். 200 ரூபாய் கொடுத்துருவான். வேற வீதி இதை எப்போ திருப்பி கொடுப்பேன்? ஏய் நல்லவன்டா நீ. அப்போ குடுக்குறவன் நல்லா இருக்கும். இத நல்ல மனசுல ஏத்திக்க. சரி, மாலை என்னாச்சு? மாலை வாங்க துட்டு குத்திங்க. ஆமா, மாலை வாங்க போனேன் கடையில். நான் வந்துக்கினே இருந்தேன். ஒரு வீட்டாண்ட பார்த்தா பந்தல் போட்டு ஜனங்களாம் கும்பலா இருந்தாங்க. ஒரு வீட்டாண்ட போய் பார்த்தா என்னடா ஜனங்க கும்பலா போய் பார்த்தா ஒரு ஆளை படுக்க வச்சுட்டு அவன் மேல வெள்ளை வேஷ்டி போட்டு வச்சிருந்தாங்க. அவன் மேல நிறைய மாலை இருந்துச்சு. அதுல ஒண்ணு எடுத்தாங்க. சாவு மாலை போட்ட மாலையா? சாவு மாலை போட்டுதானா? போய் 56 தேசத்துக்கு அண்ணன் அதிபதி உனக்கு மேல இருந்த மாலை என் அண்ணன் கல்யாணத்துக்கா? ஆமா, மாலை கடைக்கு போறோம், மாலை கட்டி தொங்க விட்டு வச்சுக்கிறோம். இது சாவுக்கு, இது கல்யாணத்துக்கு நான் கட்டி வச்சுக்கிறோம். நம்ம தான் வாங்கி அந்த யூஸ் பண்ணிக்கணும். அது வேறு, இது வேறு. வேறு சரி, மாலை எடுத்து வந்துட்டேன். சரி விடு. ஆனா இது யார் வீட்டு திருமணம்? மன்னர் வீட்டு திருமணம். ஐயர் வேணும் மந்திரம் சொல்லும். ஐயர் என்னத்துக்கு? பொண்ணு ரெடி, மன்மத குஞ்சி புள்ள ரெடி. இப்போ கல்யாணத்தை பண்ணிட்டு போங்க. ஐயர் வேண்டாம். ஐயோ, அவன் பொண்ணுங்களை இஷ்டன்னு போயிடான். ஐயரை பாத்துக்கிறான். எங்கன்னா புள்ளைய மரத்தை பார்த்து கையெழுத்து கும்பிட்டு தாலி கட்டு போல. சரி, ஐயர் எதுக்கு? மந்திரம் தானே. அந்த மந்திரம் நான் சொல்றேன் விடு. மந்திரம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படா உனக்கு தெரியும்? எப்படின்னா, எங்க அப்பா எங்க அம்மாவை தாலி கட்டினாரு. அது உண்மை. தாலி கட்டி 1 வருஷத்துல எங்க அப்பா செத்துட்டாரு. எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மா 2 வருஷம் வீட்டுல சும்மாவே கந்தாங்க. வேற என்ன பண்றதுக்கா? 2 வருஷம் வீட்டுல சும்மாவே கந்தாங்க. எங்க அப்பா செத்துக்கு அப்புறம் 2 வருஷம் பொறுத்து எங்க அம்மா ஐயர் விட்டு வேலைக்கு போனாங்க. உங்க அம்மா அந்த புண்ணா விட்டு வேலைக்கு போய் 3 வருஷம் பொறுத்து நான் போறேன். அதான் அதை வர்ற இவங்க 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து சிரிச்சுன்னு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயர் வச்சிருந்தாரா? யாரு? நான் சொல்லலாம் பாய். அது வர்ற அந்த 5-6 பொம்பளைங்க வர்ற ஐயர் வச்சிருந்தாரா? ஐயரை எங்க அம்மால வச்சிருந்தான். சத்தியமா கிடையாது. எங்க அம்மா தான் ஐயரை வச்சிருந்தாங்க. எனக்கு மந்திரம் தெரியும். என் வாயில வை. மைக்கப்பா. ஹலோ ஹலோ ஹலோ
பொண்ணு தானே உட்காந்துக்குது. ஆமா. அங்கேயே உட்கார்றா. எந்த ஐயர்னா மாப்பிள்ளை பக்கத்துல உட்காந்துக்கிறானா? பொண்ணு பக்கத்துல உட்காந்தாதான் எங்களுக்கு வரும். அப்போ ஆரம்பிச்சிடலாம். எப்படா கல்யாணம்? இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இவாள் தான் கல்யாண பொண்ணா? கல்யாண பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கா. என்ன தலை குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கா? கல்யாண பொண்ணு குஞ்சு பாக்குறா. குஞ்சு பார்த்துட்டு இருக்கா. மாப்பிள்ளை ஐயோ மாப்பிள்ளை ஏண்டா மன்மது குஞ்சுட அப்பா. சரி அப்போ ஆரம்பிச்சிடலாம். என் நம்பி கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாம். ஆமா பங்காளிலாம் வந்துட்டாங்களா? பங்காளிங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் நேர்த்தியா வந்துட்டாங்க. எல்லா பங்காளியும் வந்துட்டாங்க. எல்லாரும் மீசாட்சின்னு வர சொல்லு. ஏன்னா கல்யாணத்துல போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. மீசிங் கீசியமா இருந்தால் ரீல்ல சிக்கிக்கும். வந்துட்டாங்களா? ஆமா டைம் என்னாச்சு? 4:15 ஆகுது. பொழுது வெளியே போகுது, வர போகுது. தாலி வாங்கிட்டீங்களா? தாலி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பசுமாடு பிடிச்சாந்தீங்களா? பசுமாடு தெய்வத்துக்கு சமம். அது முகத்துல முழிச்சிட்டு எது செய்தாலும் நன்னா இருக்கும். அப்போ ஆரம்பிச்சிடலாம். இவாள் பேரு ஜீவா. ஜி. மேஷம் ரிஷபம் கன்னி தொலை விருச்சிகம். ஜீவாவது விருச்சிகம். 11 பொருத்தமும் நன்னா இருக்கு. இப்போ தாலி அறுத்தலாம். தாலி கொடுத்துடலாம். ஆமா அப்பா மாப்பிள்ளை குஞ்சி மாப்பிள்ளை. ஆமா இனி சிவகோத்திரமோ விஷ்ணு கோத்திரமோ? சிவகோத்திரம். நான் சொல்றதுக்கெல்லாம் அரகரா அரகரான்னு சொல்லப்படணும். நேக்கு தெரியும், நோக்கு புரியாது. ஏற்றுக்கோ. கையை விடுவேண்டா தேவிடார் மாவன. அப்போ ஆரம்பிச்சிடுறேன். பூ எடுத்து வேண்டா அப்படியே. ஒழுங்கா வந்து சொல்றா. டேய் ஏம்பா இவாள் பிராமணால் நேக்கு தெரியும். சரி சரி. கையை விடுவையும் சொல்றதுக்கெல்லாம் அரகரா அரகரான்னு சொல்ல பண்ணும். அரகரா. சுக்லாம்பரம் சசி வர்ணம். உங்க அம்மா தாலி அரகரா அரகரான்னு சொல்றேன்னா அரகரா அரகரா. யார் தாலி அரகுறாங்க இங்க? சுக்லாம்பரம் நீ சொல்ல நீ தேவிடாள் மாவுல. நேக்கு தெரியும், நோக்கு புரியாது. இவாள் பிராமணால், இவாள் சத்ருவாள். பிராமணால் தேவர் புஜத்தில் பிறந்தவாள், இவாள் சத்ருவாள் தேவர் சூத்தில் பிறந்தவாள். எட்டு கூட தேவிடாள் மாவுன. சுக்லாம்பரம் சசி வர்ணம் சசி வர்ணம். தசித்தாயினமாம் அசித்தாயினமாம். எள்ளு கொண்டாயினமாம் எள்ளு கொண்டாயினமாம். அரகர 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 அரகர. காசி ராமேஸ்வரம் மாயாவர கும்பகோணம். சாலூப சாரூப சாமீப சாயிச்ச 4ஆம் பதவியாடு. எனக்கு கல்யாண மந்திரம் தெரியாது. கல்யாணத்துக்கு கூட்டு போக மாட்டாரு. கல்யாணத்துக்கு போனா நான் திருப்பி இருந்துருவேன். அதுக்கு நான் தான் எனக்கு கருமாதி கட்டு போவார். அரிசி பருப்புல தத்துக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம், முக்கியமான சந்தோஷம் இருக்குது. என்ன சந்தோஷம்? எனக்கு ஜீவாக்கும் திருமணம். ஆமா என் தங்கையை கட்டினா உன் தங்கச்சி வாயாட்டி ஊட்டி அனுப்புண்டா. தங்கை யோ ஜீவாவை கல்யாணம் முடிச்சுக்கணும். உனக்கு சந்தோஷம் இல்ல?
டேய் அண்ணா இப்போ உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு கொடுக்கணும். டேய் அண்ணா டேய் திக்குவாய் அண்ணா அப்பவே சொன்ன உனக்கு வயசாகி போச்சுடா இப்போ கொதலின்னு போகுதுடா பேச்சு வேணாண்டா கல்யாணம் வேணாண்டான்னு கேட்கல என் பொண்ணு மீது ஆசைப்பட்டுட்டு உன்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள முடியாது. டேய் சங்கர் வாடி மகளை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா முடியாதுயா. அப்படியே பண்ணி பண்ணிக்கலனா ஜீவா ஜீவா அவன் தங்கை மாவட்டி ஊட்டி அனுப்பிச்சிருவாங்க நீ தவர் அவங்க பொண்ணை நீ கட்டிக்கல உன் தங்கச்ச வாய் வெட்டுவாரு. எனக்கு இருப்பது நீ ஒரு தங்கை அம்மா. உனக்காக என் உயிரையும் நான் கொடுக்க காத்துக்கினா இருக்கேன். இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்றேன். இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? முக்கியமா சந்தோஷம் இப்பதான் எனக்கு தான் முதலீடு நடக்கணும். உனக்கு முதலில் அவன் எனக்கு ஜீவாக்கும் பின்ன என்ன போயேன் உங்க 2 பேருக்கு முதலிரவு அப்புறம் கூட பண்ணிக்கோங்க. அவருக்கு முதலிரவு நடக்கணுமா? ஏன்னா இறங்கினா 3 ஏக்கரை ஓட்டிட்டு தான் எழுப்பாரு. இந்த திருமண சந்தோஷம் வரேன் நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஏமா அந்த ஊம்புல போயிட்டீங்களா? நம்ம 2 பேரும் எங்க யார மட்டும் என்ன பாவம் எல்லாருக்கும் ஜோடிக்குது மட்டும் இல்ல இல்ல நீ என்ன அடிச்சு ஒரு பாவத்தை வாங்கிக்கணும் அடி இல்லம்மா. அவங்க 2 பேரும் ஊம்பு போயிட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. நம்ம போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய பாலும் விளக்கமா சொல்லுங்க. அவங்களுக்கு பாலும் தீய வைக்கலாம். பாலும் பழண்டா. நம்ம போய் வைக்கலாம் வாங்க.